கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குருடனை சிலர் அழைத்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நீர் இவனை தொட வேண்டும், இவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார். வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். ஏதாவது காண்கிறாயா என்று கேட்க அவன் ஏறிட்டு பார்த்து சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இதுவரை எதுவுமே காணாதவன் இப்பொழுது ஏதோ ஒன்றை காண்கிறான். ஆனால் தெளிவாய் இன்னும் காணவில்லை. அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்திருப்பார் என்றால் அந்த காரியம் தெளிவாய் நாம் காணும் மட்டும் கர்த்தர் தம்முடைய கையை நம்மை விட்டு விலக்க மாட்டார் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதுவரை உனக்கு தெரியல, இப்ப ஏதோ ஒன்று தெரியுதில்ல என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி போகவில்லை. அவர் மறுபடியும் அவனை தொடுகிறார். ஆமே, நம்முடைய கண்கள் காண வேண்டியதை நாம் தெளிவாய் காண மட்டும் கர்த்தருடைய கரம் நமக்காய் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அதை தம்முடைய கையில் எடுத்திருக்கிறார். அதை ஃபினிஷ் பண்ணாம அவர் கையில் இருந்து அதை கீழே வைக்க மாட்டார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, உங்களுக்கான தேவ திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் தெளிவாய் காண வேண்டும் அல்லவா? ஆமேன். என்னை குறித்த தேவ திட்டம் ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இது இல்லைங்க தெளிவு. ஆமேன். காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. இதுதான் தெளிவு. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஈசாக்கை அழைத்து மோரியா மலைக்கு ஆபிரகாம் போகிறான். அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அவனுடைய விசுவாசத்தை, ஆமேன், அவன் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தையை இப்பொழுது தெளிவாய் பார்க்கிறான். அதுதான் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கிடா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் காரியங்கள் எந்த காரியமானாலும் சரி, அது முழுமையடைய வேண்டுமானால் கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தருடைய கரம் வேலை செய்யணும். கர்த்தருடைய கரம் வேலை செய்யும் போது நம்முடைய கண்கள் தெளிவாய் அதை காணும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் கையில கொடுத்து விடுவோம், அவர் கையில அடங்கி இருப்போம். கர்த்தர் நமக்கு ஆய்கிரியை செய்யட்டும். கர்த்தர் ஒன்றை செய்துவிட்டு பாதியில விடமாட்டார், பாதியில முடிக்கவும் மாட்டார். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார், அந்த காரியத்தை செய்து தீர்க்காமல் அவர் பின்வாங்கவும் மாட்டார். ஆமே. உங்கள் கண்கள் எந்தெந்த காரியங்களை காண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை தெளிவாய் கர்த்தர் காண செய்வார். அவரை நம்புங்கள். அவர் தொட்டார், மறுபடியும் தொடுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத நல்ல தேவன் அவர். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்க முயற்சியாலையும் திராணியாலையும் பார்க்க முடியாதத உங்க கிருபையால் எங்களை பார்க்க வைக்கிறவரே, எங்களுக்கு அந்த தெளிவை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுக்காய் வேலை செய்யட்டும். உங்க கரம், உம்முடைய தொடுதல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், சந்தேகங்கள்,
ஐயங்கள், புலம்பல்கள் எல்லாம் மாறி தெளிவு உண்டாகுமே ஆண்டவரே. அந்த தெளிவை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.